ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நரைமுடிக்கு 2 ஹேர் டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வெளியில் போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று ஹேர் டையும் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு ஹேர் டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஹேர் டை வீடியோ, ஹேர் டிப்ஸ் வீடியோ எல்லாமே நிறையா குக்கிங் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு, சமையல் சமையல் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை போய் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க பிரண்டை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நாங்கள் பிரண்டையை தென்னங்கன்று இருந்தது, அதில் தான் நான் மேலே அப்படி கொடி போல் நான் எடுத்து விட்டுருந்தேன். அதெல்லாம் தென்னை மரத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ஏறிடுச்சு. நான் அப்படி தான் நல்லா பறித்து எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்து அந்த தளவு பகுதி, அதாவது நுனி பகுதியில் இருக்க அந்த இளந்தண்டு மட்டும்தான் தளிரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம பறித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் 4 வகையான பொருள் ஆட் பண்ணி நான் ஹெல்த்தியான ஒரு துவையல் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வாரம் ஒரு முறை இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் எங்கள் வீட்டில் இந்த கத்திரி செடி இருக்குது. அந்த பழம் இந்த மாதிரி தொட்டியில் போட்டு இந்த மாதிரி விதையை போட்டு நான் செடி வளர்த்தி வச்சுருக்கேன். வேணுங்கிற இடத்துல நம்ம அதை எடுத்து வச்சு நம்ம வீட்லேயே கத்திரி செடி வளர்த்து மருந்துலாம் எதுவுமே இல்லாமல் கத்திரி செடி நட்டு வச்சு நம்ம காய் பறித்து எடுத்துக்கலாம் சமையலுக்கு ஆரோக்கியமான முறையில். இப்போ நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் கீழேலாம் நிலத்தில் இந்த மாதிரி புதினாவை நட்டு வச்சோன்னா கோழி எல்லாம் சாப்பிட்ருது. அதனால் நான் இந்த மாதிரி தொட்டிகளில் நான் புதினாவை வளர்த்தி வச்சுருக்கேன். இது நம்ம கடைகளில் மார்க்கெட்டில் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அதில் பூச்சிகள்லாம் நிறைய வராமல் இருக்கிறதுக்கு நிறைய மருந்துகள்லாம் தெளிப்பாங்க. நம்ம வீட்லேயே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர புதினா தண்டுகளை நீங்கள் இந்த மாதிரி க்ரோ பேக்லேயோ இல்லை மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகளில் கூட நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது அதிகம் பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் தண்ணி மட்டும் ரெகுலராக கொடுத்து வந்தீங்கனாலே போதும். கொக்கோபீட் கொஞ்சம் போட்டு அதில் நட்டு வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். இது மணத்தக்காளி செடி. நான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு நான் பறித்து எடுத்துட்டேன். இது கருவேப்பிலை. நான் இன்றைக்கி கருவேப்பிலையும் நிறைய ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இளந்தளிராக நீங்கள் எடுத்து சட்னி ரெசிபி செய்யும்போது உங்கள் ஹேருக்கும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு, கண்ணுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாரம் ஒரு முறை கருவேப்பிலை துவையல் இல்லை வாரத்தில் 2 நாள் கருவேப்பிலை ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. கருவேப்பிலை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஆயிலுக்குமே நரைமுடி வராது. இப்போது இனிமே மல்லிகைப்பூ சீசன். அதனால் எங்கள் தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடி நிறையா இருக்குது. சின்ன செடியில் கூட பாருங்கள், நான் வீட்டில் இருக்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த வேஸ்டேஜ் பொருளை தான் நான் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரேன். எப்படி சின்ன செடிகளில் கூட எப்படி மொட்டுகள் பாருங்கள் நிறைய வருது. இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற கழிவுகள்லாம், அதாவது நம்ம காய்கறிலாம் நறுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம உரமாக செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். பூவாக இருந்தாலும் சரி, காய்காக இருந்தாலும் சரி, நிறைய விளைச்சலை கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சட்னியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா 2 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு ட்ரை சில்லி எடுத்திருக்கேன். பிரண்டை இந்த மாதிரி பாருங்கள், இப்படி தான் க்ளீன் பண்ணணும். நல்லா ஒடிச்சு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அந்த சைடு 2 ஓரங்கள்லேயும் அந்த நார் பகுதி வரும். அதை எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக உடச்சி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம பறிச்சிட்டு இந்த இலைகளை எல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா இலை 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். மல்லி இலை 2 கைப்பிடி, கருவேப்பிலை 3 கைப்பிடி எடுத்திருக்கேன். பிரண்டை 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.
குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் இந்த சட்னியை அரைச்சி நீங்கள் சாதத்தில் போட்டு கிளறி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். தேவையான அளவு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு நான் தட்டி சேர்த்துருக்கேன், ஒரு 6 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடணும். இந்த ரெசிபிக்கு தக்காளி போடாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் மட்டும்தான் போடணுமான்னு கேட்காதீங்க, எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கும் இந்த சட்னியை கொஞ்சமாக அப்படியே கடிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெயில் நேரத்தில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு தயிர் போட்டு நல்லா கெட்டி தயிர் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது சைடிஷாக இந்த துவையலை வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதையெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணணும்லாம் இல்லை, கண்ணாடி இப்போதான் வெங்காயம் வந்தால் போதும். இதிலே பிரண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூடவே நீங்கள் தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா வறுக்கணும், ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஈரப்பதம் ஜஸ்ட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் தேங்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் தேங்காயும் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருந்தேன். அதையும் வந்து லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது துவையல் வந்து ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போ இந்த தேங்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதுலேயே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு புதினா, மல்லி, கருவேப்பிலை, பிரண்டை எல்லாமே போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே வதக்கி எடுத்துருங்க. கலர் நல்லா மாறுற அளவுக்கு வேண்டாம், கொஞ்சமாக அந்த இதெல்லாம் நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் வதக்கி நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதான். வதக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கல்லில் தான் இந்த சட்னியை ஆட்ட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதிகம் வந்து ஆட்டுக்கல்லில் தான் அரைப்பேன். தேங்காய் சட்னி ஆகட்டும், தக்காளி சட்னி, எந்த சட்னியாக இருந்தாலும் ஆட்டுக்கல்லில் தான் அரைப்பேன். இப்போ இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல அரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பாருங்கள், ஆட்டுக்கல்லில் சட்னி அரைச்சிட்டு அது ஃபைனலாக அதில் கொஞ்சம் சூடான சாதத்தை போட்டு ஆட்டுக்கல்லில் அப்படியே ஒரு கலக்கி எடுத்து அம்மா எங்கள் ஆயாலாம் கொடுப்பாங்க. ஒரு உருண்டையாக உருட்டி கொடுப்பாங்க. சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவையாக இருக்கும். அந்த மாதிரி யார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம சட்னி அரைச்சாச்சு. இப்போ ஒயிட் ரைஸில் போட்டு நம்ம கலந்து உருண்டையாக உருட்டி சாப்பிட வேண்டியதுதாங்க. சாப்பிட்டு பாருங்கள். இனி எப்போவும் இந்த துவையல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். வீக்லி ஒன்ஸாவது இந்த துவையல் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த பிரண்டை துவையல் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, எலும்புகளுக்கும் நல்ல ஊக்கம் கொடுக்கும். இதுக்கு பேர் வஜ்ரவல்லிங்க. இந்த பிரண்டையை சாப்பிடும்போது நம்ம உடம்பு நல்லா வஜ்ரம் மாதிரி இருக்குன்னு எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் வாரம் ஒரு டைம் இது கூடவே நீங்கள் மணத்தக்காளி இலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி போடலை, நெக்ஸ்ட்டு ரெசிபியில் நான் காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹேடே தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிட்டேன். பெருஞ்சீரகம் தான், அதை எடுத்து நல்லா மிக்சியில் எந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பொடியாக கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இது கூட கத்தாழை தான் மெயினாக போடணும். என்கிட்ட கத்தாழை இல்லை, அதனால் நான் கிராம்பு கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணியில் கிராம்பு ஒரு 10 கிராம்பு தட்டி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நான் எடுத்துகிட்டு இந்த சோம்பு பவுடரோட நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பிளாக் ஹென்னா தான் நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் நான் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் ஹென்னா நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக எலுமிச்சம் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஹேரில் நல்லா ஒட்டும். நீங்கள் கத்தாழை போடும்போது கத்தாழை ஜெல்லு நீங்கள் ஆட் பண்ணும்போது லெமன் ஜூஸ்லாம் போட வேண்டியதில்லை. நீங்கள் கத்தாழை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஹேரில் ட்ரையாக தான் இருக்கணும், ஆயில் பசெல்லாம் இல்லாதப்போ அதை நீங்கள் அப்ளை பண்ணி ½ அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு சூப்பரான நம்ம டக்குன்னு வெளியில் போகிறோம், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடி கருப்பாக இருக்கணும், நமக்குலாம் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் டேயை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு எவ்வளோ நரைமுடி இருந்தாலும் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரே நிமிஷத்தில் உங்கள் முடி வந்து கருப்பாக மாற்றும். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பரான ஹேர் டிப்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவங்க தலையில் எவ்வளோ நரைமுடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சோம்பு ஹேர் டே தான் இந்த ஹேரில் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த நரை ஃபுல்லாகவே நல்லா மறைஞ்சி நல்லா பிளாக்காக மாறி இருந்தது. கெமிக்கல் ஹேர் டே நீங்கள் பயன்படுத்திட்டு வந்திருந்தீங்கன்னா இதை வாரத்தில் ரெண்டு டைம் இல்லை வாரம் ஒரு டைமாவது நீங்கள் போட்டுக்கிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். போட்டதையும் நல்லா கருன்னு மாறும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வரும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு ஹேர் டே நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் காதுனோட பின்புறத்தில் நீங்கள் கொஞ்சமாக டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எல்லா ஹேர் டேயும் ஒத்து போகாது. அதனால தான் டெஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணணும்னு சொல்கிறது. பாருங்கள், நான் ஹேரில் அப்ளை பண்ணி 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ண ஹேர் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து பிளாக்காக ஃபுல்லாக மாறாது, கொஞ்சமாக தான் மாறும். இது தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்திட்டு வரதுனால ஹேர் வந்து நல்லா கருப்பாகவே மாறி இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய சேனலில் நிறைய ஹேர் டே டிப்ஸு, ஹேர் கேர் டிப்ஸு எல்லாமே நான் போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கெமிக்கல் ஹேர் டேலாம் வாங்கி நம்ம ஹேருக்கு பயன்படுத்திட்டு வரும்போது அலர்ஜி, ஒவ்வாமை, கொப்பளம், அரிப்பு, புண்கள், அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வரும், கிட்னியை பாதிக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இயற்கையான முறையில் ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஹேருக்கும் நல்ல ஒரு சத்து கிடைக்கும். அடிக்கடி நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறையாவது கருவேப்பிலையை மட்டும் நீங்கள் அரைச்சி கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, அது கூட தயிர், முட்டை, இதை மட்டும் முட்டையினோட வெள்ளைக்கரு, இதை 3 மட்டும் நீங்கள் அரைச்சி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி வாரம் ஒரு டைம் குளிச்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நரைமுடி வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நான் கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ கருன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து நார்மலாக நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகாது. இது வந்து நீங்கள் ஷாம்பு, சிகைக்காய், சோப்பு எது போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் ஒரு தரத்துக்கு 3 டைம் நீங்கள் கைகளில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா தான் போகும். அதனால் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணாலுமே உங்கள் ஹேர் வந்து பிளாக்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பயப்படாமல் அப்ளை பண்ணலாம். நீங்கள் நல்லா ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக போயிடும். ஏன்னா இது இன்ஸ்டன்ட் ஹேர் டை. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா முழுமையாக போகாது, ஒரு 20% போகும். அதனால் இது கெமிக்கல் இல்லாமல் நம்ம பயன்படுத்துறதுனால நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இரும்பு பாத்திரம் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அதில் நான் வீட்டில் அரைச்ச ஒரிஜினல் மஞ்சள் பொடி நான் போட்டிருக்கேன். நான் கடைகளில் வாங்கினது பயன்படுத்தலை. ஒரிஜினல் மஞ்சள் தோட்டத்தில் விளைஞ்சது தான் அரைச்சிருக்கேன். நான் அந்த மஞ்சள் தூள் தான் நான் போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மஞ்சள் வறுக்கும்போது நமக்கு சளி தொந்தரவு இருந்தால் கூட இந்த புகையை சுவாசிக்கும் போது நமக்கு நல்லாயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் விளக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் தான், கேஸ்ட்ரால் ஆயில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இருந்தாலும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கடுகு ஆயில், பாதாம் ஆயில் எது இருந்தாலுமே, ஆலிவ் ஆயில் எது இருந்தாலுமே நீங்கள் ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி கேஸ்ட்ரால் ஆயில் விளக்கெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வெளியில் போகிறீங்களோ, டக்குன்னு வெளியில் போகிறீங்களோ, உங்கள் நரைமுடி மறையணும்னு நினச்சா இதை அப்ளை பண்ணுங்கள்.